அறியாமை நீங்கிருச்சுன்னா இந்த உடம்புக்கு என்ன பண்றீங்கள? வேலை இல்ல. நோய் இருப்பவனுக்கு தான் ஆஸ்பத்திரியில வேலை, நோய் இல்லாதவங்க அங்க என்ன வேலை? அப்ப உலக வாழ்க்கை என்பது ஆணவம் மலம் என்கிற நோய் இருப்பவனுக்கான உலகம். இது நோய் நீங்குச்சுன்னா இந்த உலகம் என்கிற மருத்துவமனையில வேலை இல்ல. நீ மேல ஆஸ்பத்திரி கிளம்பு. இல்ல டாக்டர் எனக்கு குணமாயிருச்சு, எங்க வீட்டை விட நல்லா கவனிக்கிறாங்க, பேசாம நான் ரூம் கொடுத்துருங்க, பீஸை கட்டிடுறேன், இப்படியே ரூம்லயே இருந்துக்கிறேன்னா வச்சுக்குவாரா என்ன? நல்ல டாக்டர் இருந்தா கிளம்பு முதல்ன்றுவார். பரவாயில்ல இருக்கட்டும், வருமானம் வந்தா போதும் நினைக்க டாக்டர் இருந்தா இருன்றுவார். நல்ல டாக்டர், நம்ம இறைவன் யாரு? நல்ல டாக்டர். அதனால நோய் நீங்குச்சுன்னா ஒரு நிமிடம் வச்சிருக்க மாட்டார். கிளம்பு முதல்ல. ஏன் அடுத்த ஆளுக்கு பேஷண்ட் உள்ள போட்டு பெட்டை போட்டு உள்ள போடணும், நீ கிளம்பியா முதல்ல? இந்த உலகம் அடுத்த ஆளுக்கு நீ போன இன்னொரு ஆள் வந்தாகணும் இல்லீங்களா? நாமளே இருப்பதற்கான உலகம் இல்லையே. அப்படி ஒருவேளை நோய் நீங்களேன்னு உன்னை முதல்ல ரெஸ்ட் கொடுத்து கோமா கழிச்சுட்டு அப்புறம் வேற என்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணி முடிப்பாரு. அது அவருடைய மருத்துவ முறை. எனவே நமக்கு ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், அறியாமை என்ற ஒன்று நீங்கிவிட்டால் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வேலை